கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி பத்தி நியூஸ் வருதோ இல்லையோ, ஆர்சிபினால ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஐபிஎல்லுக்கு புதிய விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் நடந்து முடிஞ்சதோட ஐபிஎல் முடிஞ்சதா கணக்கு கிடையாது. அதுக்கப்புறமும் நீங்க ஐபிஎல் நிர்வாகம் அண்ட் பிசிசிஐ கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்சை இங்கிலாந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். நம்ம சைடு ரிசர்வ் பண்ணிட்டு 2 இன்னிங்ஸ்லயும் 100 அடிச்சாரு. கேஎல் ராகுல் ஒரு 50, அது மட்டும் இல்லாம ஒரு 100 நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் ஒரு 100 அடிச்சாரு. பும்ரா 5 எடுத்தாரு. இருந்தாலுமே நம்ம ஜெயிக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, பவுலிங் யூனிட் ரொம்ப மொக்கைங்கிறது சொல்ல முடியாது. எஸ்பெஷலி செம்மையான ஒரு தார் ரோடு மாதிரி இருக்கு பிச்சு. எஸ்பெஷலி செம்மையான ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கறத மாற்றம் இல்ல. அப்படி இருந்த போதிலும் ஷார்துல் தாக்கூர்ல எதுக்கியா டீம்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பல பேர் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷார்துல் தாக்கூருக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 7 ஓவரோட நிப்பாட்டிட்டாங்க. நீங்க அவர் எதை ஆடுறீங்க? பவுலருக்காக ஆடுறீங்களா இல்ல பேட்டிங்காக ஆடுறீங்கன்னா? பேட்டிங்காக தான் உங்களுக்கு வேணும்னா நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துட்டு போனாமே. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் நடந்தாலுமே மேக்ஸிமம் அவரையும் பவுலிங் போட விட மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஷார்துல் தாக்கூருக்கு ஓவர் கொடுத்தாங்க. விக்கெட்ஸ் 2 எடுத்து கொடுத்தாருங்க. பொதுவாகவே அவர்கிட்ட இந்த லைன் அண்ட் லென்த் எல்லாம் விட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த ஃபீல்டர்ஸை பர்ஃபெக்டா செட் பண்ணி விக்கெட் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை நிறைய தடவை பண்ணி காமிச்சிருக்காரு. எக்ஸ்பென்சிவா போனாலுமே உங்களுக்கு விக்கெட் அப்படிங்கறத எடுத்து கொடுப்பாரு. அதை நீங்க கண் கூட பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அண்ட் கேட்ச் டிராப், இதனாலதான் இந்தியன் டீம் தோத்தாங்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்கமிங் 4 மேட்சஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத. இதை பத்தின கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். ஓகேவா? அப்படியே கட் பண்ணிட்டு நேரடியா ஐபிஎல் அப்டேட். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபியை பத்தி பேசுவாங்க. ஆர்சிபியை பத்தி அப்டேட் வரும் அப்படின்னா ஆர்சிபினால ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆர்சிபி இந்த தடவை பண்ண தப்ப யாருமே இனிமேல் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு சில கண்டிஷன் நாங்க போட்டிருக்கோம். இந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா நோட் பண்ணுங்கிற மாதிரி பிசிசிஐ ஒரு பக்கத்துக்கு எஸ்ஏ எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன பாயிண்ட் இருக்குங்கிறத பார்த்துடலாம். நம்பர் 1, நீங்க ஃபைனல் ஜெயிச்ச உடனே அடுத்த நாளே இல்ல அதுக்கு அடுத்த 2 நாள்லயோ 3 நாள்லயோ செலிப்ரேஷன் வைக்க கூடாது. 1 வீக் மேல டைம் எடுத்துக்கோங்க. 4 நாளைக்கு மேல எவ்வளவு நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க செலிப்ரேஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நச்சுன்னு ஒரு பாயிண்ட சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் என் ரூல்ஸையே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இதுதான் உண்மையாலுமே இந்த புரோட்டோகால் படி இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே நீங்க செலிப்ரேஷன் நடத்தினாலுமே 3 to 4 டயர் செக்யூரிட்டிஸ் ரொம்ப முக்கியம். போலீஸ் செக்யூரிட்டிஸ் இல்லாம நடத்தக்கூடாது. எவ்வளவு பேர் வருவாங்கங்கிற எஸ்டிமேட் ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு அந்த டயர் ஃபார்மட்னு சொல்லுவாங்க. வெறும் ஒரு லைன்ல இல்லாம நெக்ஸ்ட் அந்த ஆயுதப்படம் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க டயர் ஃபார்மட்ல போலீஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க அந்த செலிப்ரேஷன் பண்ணும். நம்பர் 3, பிசிசிஐ கிட்ட அந்த பிரான்சைஸ் பர்மிஷன் வாங்கி இருக்கணும். அதுக்கு பிசிசிஐ அப்ரூவ் கொடுத்திருக்கணும். அப்பதான் நீங்க அந்த செலிப்ரேஷனை பண்ண முடியும். நம்பர் 4, பிசிசிஐ கொடுத்தா மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய டீம், இப்ப சென்னை அப்படின்னா சென்னை கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நீங்க நடந்துக்கணும். அவங்க கொடுக்கல அப்படின்னா பிசிசிஐ நாங்களும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நம்பர் 4. நம்பர் 5 என்ன அப்படின்னா, இது எல்லாமே இருந்தாலும் இந்த ஓப்பன் பஸ் பரேட் அப்படிங்கிறது வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பஸ்னாலதான் நிறைய பேர் மரத்தில் ஏறி பாக்குறதோ. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள எப்படி இருந்தாலுமே ரசிகர்கள் எல்லாருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வருவாங்க. சோ நம்ம மரத்துல நின்று பார்த்தா தெரியுங்கிற மாதிரி மரத்துல எல்லாம் வந்துட்டு தொத்திக்கிறாங்க. மாடியில எல்லாம் எட்ஜில் நின்றுட்டு பாக்குறாங்க. இது எல்லாமே சேஃப்டி கிடையாது. க்ளோஸ் பஸ்லயே வரட்டும், வரக்கூடிய ஸ்டேடியம்ல செலிப்ரேஷன் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நான் ஷார்ட் அவுட் பண்ணி 5 முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொல்லி உங்களுக்காக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாமே அப்கமிங் டோர்னமெண்ட்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனல் அடிச்சுட்டு செலிப்ரேஷனே வைக்காம விட்டுட்டா அது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு வார டைம் எடுக்கணும். போலீஸ்ட பெர்மிஷன் வாங்கணும். அவங்க ஓகே சொன்னா பிசிசிஐ கிட்ட வாங்கணும். அண்ட் 3 to 4 டயருக்கு மேல போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும். அன்க்ளோஸ் பஸ்ல தான் வரணும். இந்த ஓப்பன் பஸ் பரேடே வேண்டாம், நமக்கு இது செட்டே ஆகாதுடா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணப்பவும் பார்த்தோம் மரத்துல தொங்கிட்டு இருந்தாங்க. ஆர்சிபி வின் பண்ணப்பவும் பார்த்தோம் மரத்துல தொங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. க்ளோஸ் பஸ்லயே வாங்க, ஸ்டேடியம்ல செலிப்ரேஷன் வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் பண்றதை பார்த்தா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஆர்சிபி பண்ண தப்ப பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு. ஆர்சிபிக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின கருத்துக்கள் நீங்க கமெண்ட்ல சொல்லாம தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.